கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவர் பாதத்தில் ஆசிரியர்கள் மற்றும் அன்பர்கள் ஜெபக்குழு நடத்தும் இந்த ஆன்லைன் லெந்து கால தியான கூடுகைக்கு உங்கள் அனைவரையும் நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்நாட்களில் நாம் ஆத்தும நேசரின் அங்க மகத்துவத்தை குறித்து தியானித்து வருகிறோம். இன்றைக்கு நாம் தியானிக்கும்படியாய் நம் ஆத்தும நேசரின் சிரசு பாகம் ஒன்றை குறித்து பார்க்க போகிறோம். இதற்கு ஆதாரமாக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத பகுதி லூக்கா எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 57 62 வசனங்கள் முடிய நாம் வாசிக்க கேட்போம். அவர்கள் வழியிலே போகையில் ஒருவன் அவரை நோக்கி, ஆண்டவரே, நீர் எங்கே போனாலும் உம்மை பின்பற்றி வருவேன் என்றான். அதற்கு இயேசு, நரிகளுக்கு குழிகளும் ஆகாயத்து பறவைகளுக்கு கூடுகளும் உண்டு, மனுஷகுமாரனுக்கோ தலை சாய்க்க இடமில்லை என்றார். வேறொருவனை அவர் நோக்கி, என்னை பின்பற்றி வா என்றார். அதற்கு அவன், ஆண்டவரே, முன்பு நான் போய் என் தகப்பனை அடக்கம் பண்ண எனக்கு உத்தரவு கொடுக்க வேண்டும் என்றான். அதற்கு இயேசு, மரித்தோர் தங்கள் மரித்தோரை அடக்கம் பண்ணட்டும், நீ போய் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கி என்றார். பின்பு வேறொருவன் அவரை நோக்கி, ஆண்டவரே, உம்மை பின்பற்றுவேன், ஆனாலும் முன்பு நான் போய் வீட்டில் இருக்கிறவர்களிடத்தில் அனுப்புவித்து கொண்டு வரும்படி எனக்கு உத்தரவு கொடுக்க வேண்டும் என்றார். அதற்கு இயேசு, கலப்பையின் மேல் தன் கையை வைத்து பின்னிட்டு பார்க்கிற எவனும் தேவனுடைய ராஜ்யத்துக்கு தகுதியுள்ளவன் அல்ல என்றார். பிரியமானவர்களே, இந்த வசனம் நமக்கு என்னத்தை சுட்டி காட்டுகிறது என்று சொன்னால், சுவிசேஷத்தை பற்றியும் சுவிசேஷத்தினால் உண்டாகும் சவால்களை குறித்தும் இது சுட்டி காட்டுகிறதை நம்மால் பார்க்க முடியும். பிரியமானவர்களே, இன்றைக்கு 3 விதமான சவால்களை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். முதலாவதாக, வாழ்வின் வசதிகளை இழப்பதற்கு ஆயத்தமா? நமக்கெல்லாம் தெரிந்த மிஷனரியான சாமுவேல் மோரிஸ் என்பவர் டெய்லர் யூனிவர்சிட்டிக்கு படிக்க போகும் பொழுது, அவருக்கு இடம் கொடுக்கும் பொழுது அவர்கள் கேட்கும் பொழுது, உங்களுக்கு எப்படிப்பட்ட இடம் உங்களுக்கு வேண்டும் என்று அவர்கள் கேட்கும் பொழுது, யாரெல்லாம் வேண்டாம் என்று சொல்லப்பட்ட இடம் இருக்கிறதோ அப்படிப்பட்ட இடத்தை எனக்கு கொடுங்கள் என்று நாம் கேட்டதை பார்க்க முடியும். பிரியமானவர்களே, அவர் யார் என்று சொன்னால், அவர் ஒரு இளவரசராய் காணப்பட்டார். ஆனாலும் சில நாட்களில் சில நேரங்களில் நாம் வாழ்வின் வசதிகளை இழப்பதற்கு ஆயத்தமாய் இருக்க வேண்டும். நாம் வாழ்ந்து செழித்திருப்பது மட்டுமல்ல, நாம் வாழ்வில் சில வசதிகளை இழப்பதும் தேவனுடைய ராஜ்யத்துக்கு ஏற்றதாய் காணப்படுகிறது. இரண்டாவது சவாலாக நாம் பார்க்க இருப்பது வசனம் 59 மற்றும் 60. வேறொருவன் அவரை நோக்கி, என்னை பின்பற்றி வா என்றார். அதற்கு அவன், ஆண்டவரே, முன்பு நான் போய் என் தகப்பனை அடக்கம் பண்ண எனக்கு உத்தரவு கொடுக்க வேண்டும் என்றான். அதற்கு இயேசு, மரித்தோர் தங்கள் மரித்தோரை அடக்கம் பண்ணட்டும், நீ போய் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கி என்றார். பிரியமானவர்களே, இன்றைக்கு மிஷனரி கார்டுவெல் என்பவரை நம் எல்லோருக்கும் தெரிந்தவராய் இருக்கிறார். அவர் யார் என்று சொல்லி பார்க்கும் பொழுது, மிஷனரியாக அவர் போகும் பொழுது தன்னுடைய தாயானவள் படுக்கையில் இருப்பதை நம்மால் பார்க்க முடியும். அவர் தன் தாயை அதற்கு பிறகு மீண்டும் பார்ப்பாரோ இல்லையோ என்பது அவருக்கு தெரியும். ஆனாலும் அவர் தன் தாயை முத்தமிட்டு மிஷனரிக்காக வருவதை நாம் பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, தன் தாய் முணுமுணுப்பில்லாமல் தேவனுக்கு அவரை அர்ப்பணிக்கப்பட்டவர்களாய் நாம் பார்க்க முடியும். என்னவென்று சொன்னால், தன் தாய்க்கும் தெரியும் தன் பிள்ளையை நாம் திரும்பவும் பார்க்க முடியுமோ இல்லையோ என்பது. பாருங்கள், நாம் வாழ்வின் வசதிகளை மாத்திரமல்ல, சில நேரங்களில் வாழ்வின் சிறந்த உறவுகளை கூட நாம் இழக்க தயாராக இருக்க வேண்டும். பிரியமானவர்களே, இன்றைக்கு நாம் 3வது சவாலாக பார்க்க இருப்பது வசனம் 61 மற்றும் 62. பின்பு வேறொருவன் அவரை நோக்கி, ஆண்டவரே, உம்மை பின்பற்றுவேன், ஆனாலும் முன்பு நான் போய் வீட்டில் இருக்கிறவர்களிடத்தில் அனுப்புவித்து வரும்படி எனக்கு உத்தரவு கொடுக்க வேண்டும் என்றான். அதற்கு இயேசு, கலப்பையின் மேல் தன் கையை வைத்து பின்னிட்டு பார்க்கிற எவனும் தேவனுடைய ராஜ்யத்துக்கு தகுதியுள்ளவன் அல்ல என்றார். பிரியமானவர்களே, ஜான் மோட் என்ற மிஷனரியை நமக்கு எல்லோருக்கும் நல்லா தெரியும். என்னவென்று பார்ப்போமானால், அவருடைய தேசத்திலிருந்து ஜப்பானுக்கு அம்பாசிடராக அவரை அனுப்பும்படி அவருடைய தலைவர்கள் அவரை கேட்டுக்கொண்டார்கள். ஆனால் அவர் சொன்ன காரியம் என்னவென்று பார்ப்போமானால், my ears are deaf to other calls. பாருங்கள், தேவன் என்னை அவருடைய அழைப்பிற்காக என்னை அம்பாசிடராக அழைத்திருக்கிறார். நான் இந்த அழைப்பை விட்டுவிட்டு வேற எந்த அழைப்பிற்கும் என் செவியை நான் சாய்ப்பதில்லை, அதற்கு நான் செவிடனாய் காணப்படுகிறேன் என்று அவர் சொன்னதை நம்மால் பார்க்க முடிகிறது. பிரியமானவர்களே, வாழ்வின் வசதிகளை மாத்திரமல்ல, வாழ்வின் உறவுகளை மாத்திரமல்ல, இந்த வாழ்க்கையில் இந்த உலகத்தில் சிறந்ததாய் தோன்றுகிற சில காரியங்களை கூட நாம் தேவனுடைய ராஜ்யத்துக்காக இழக்க அவசியம் உள்ளதாய் காணப்படுகிறது. பிரியமானவர்களே, இந்த நாளில் கூட வாழ்வில் என்ன வந்தாலும் அதையெல்லாம் சகித்து ஆண்டவரை பின்பற்றி வர
நீங்கள் தயாரா? தேவனுடைய பிள்ளைகளே, நான் இந்த வசனங்களை தியானித்துக் கொண்டிருக்கும் பொழுது தேவன் எனக்கு கொடுத்த தலைப்பு என்னவென்றால், ஆர் யூ ரெடி? நீங்கள் தயாராக இருக்கிறீர்களா? ஒருவராய் ஊழியத்தை தொடங்கி 12 பேரை பயிற்றுவித்து அவர்களுக்கு சீஷத்துவத்தை கற்றுக் கொடுத்து இந்த உலகத்தை அசைத்தவர் நம் தேவன். நம்மையும் உலகத்தை கலக்குகிறவர்களாக, அசைக்கிறவர்களாக, இந்த உலகத்திலே நல்ல மாற்றங்களை உண்டு பண்ணுகிறவர்களாக நம் தேவன் நம்மை மாற்ற அவர் ஆயத்தமாய் இருக்கிறார். ஆர் யூ ரெடி ஃபார் ஹிஸ் கால்? நீங்கள் அவருடைய அழைப்புக்கு தயாராக இருக்கிறீர்களா? பிரியமானவர்களே, இந்த ஒரு நிமிஷம் நம்ம வாழ்க்கையை அர்ப்பணித்தவர்களை அவரை நோக்கி பார்ப்போமாக. எங்களை அதிகமாய் நேசிக்கிற அன்பின் தகப்பனே, இந்த நாளில் கூட ராஜா ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் அர்ப்பணிக்க தயாராக இருக்கிறோம் தகப்பனே. வாழ்வில் என்ன வந்தாலும் அதை சகித்து உமக்காக நாங்கள் ஓடுகிறவர்களாய் காணப்பட எங்களை தகுதிப்படுத்துங்க. எங்களுடைய வாழ்க்கையுடைய அன்பின் கரத்துல ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். God bless you all.